அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இந்த வீடியோவை கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாகவே போட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது கடுமையான சில வேலைகள், அந்த வேலையின் காரணமாக உடனடியாக காணொலி போட முடியவில்லை. என்ன விஷயம் என்றால், திருச்சியில் ஜூன் 14 மதச்சார்பின்மை காப்போம் அப்படி என்கிற ஒரு மாபெரும் பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் நடத்தி மிகப்பெரிய ஒரு திருச்சியையே நீல வண்ண நிறமாக மாற்றி தமிழ்நாடு என்றைக்கும் மதச்சார்பின்மையை காக்கிற ஒரு மண் இது. தந்தை பெரியாரின் மண், புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை, அந்த அறிவு கூர்மையை கையில் எடுத்து பேசுகிற மண் இது. அப்படி என்று அண்ணன் திருமா அவர்கள் ரொம்ப தெளிவாக RSS பார்ப்பன இந்த சங்கி கூட்டத்துக்கு புரிய வைத்த தருணம். இந்த மாபெரும் பேரணி நடந்து முடிந்ததில் இருந்து அண்ணன் திருமா அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் வன்மங்கள், கட்டுக்கதைகள் கட்டவிக்கப்படுகின்றன. குறிப்பாக அண்ணன் திருமா அவர்கள் கோட் சூட் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாபெரும் பேரணியை மிகப்பெரிய வெற்றி பேரணியாக்கியது மட்டுமல்ல, தினசரி கூலிக்கு போகிறவர், விவசாயி, ஆட்டோ ஓட்டுகிறவர் அப்படின்னு சொல்லி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட புரட்சியாளர் அம்பேத்கரை போல கோட் சூட் போட்டு உடை அணிந்து வர வேண்டும் அப்படி என்று சொல்லி இருந்தார். அதே போல அவர்களும் கிட்டத்தட்ட 30,000க்கு மேல் இருக்கக்கூடிய சிறுத்தைகள், பெண் சிறுத்தைகள், ஆண் சிறுத்தைகள் என அவருடைய தம்பிமார்கள் அணிதிரண்டார்கள். இது பாஜக கண்ணை உறுத்தியது. அதனுடைய விளைவு பாஜக பிஸ்கெட் தூக்கி போட்டா அதை வாயால் கவ்வி கொண்டு குறைக்கிற சில அண்ணன் திருமா அவர்கள் சொன்னது போல நாதாரி கூட்டங்கள் உடனே கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்கிறேன் என்கிற பேர்களில் வாந்திகள் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அண்ணன் திருமா அவர்கள் நாதாரிகள் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னா குற்றம் உள்ளவன் நெஞ்சுதான் குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அண்ணன் திருமா அவர்கள் பொதுவாக சொன்ன வார்த்தையை உடனடியாக அவர் என்னைத்தான் பார்த்து சொன்னார், என்னை பார்த்து பயப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு சேனல்ல உட்காந்துக்கிட்டு உடனடியாக கடுமையாக அண்ணன் திருமா அவர்களை விமர்சனம் செய்கிறார். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் திருமாவை விமர்சனம் செய்ய காரணம் என்ன அப்படி என்று ஒரு சின்ன நமக்குள்ளே ஒரு ஆய்வு நடத்தி பார்க்கும்போது, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவரை, தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை வைத்தே விமர்சனம் செய்ய வேண்டும், அதுதான் சரியாக இருக்கும் அப்படி என்று பாஜக போட்ட அந்த பிளானுக்கு ஆள் பிடித்து கொடுத்த நபர், சீமானால் ஆள் பிடித்து கொடுக்கப்பட்ட நபர் தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி. வெறும் யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு அங்கங்க பேசிக்கிட்டு இருந்தவரை நீங்க வாங்க எங்களுடைய மேடையில உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி RSS சங்கி கூட்டத்துக்கு அடியாள் வேலை பார்க்கிற இந்த சீமானால் கூட்டி செல்லப்பட்ட நபர் தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். நீங்க நினைக்கலாம் சீமான் அவர்கள் அண்ணன் திருமாவேல் பாசம் வைத்திருப்பது போல் அண்ணன் என்று வாயார கூப்பிடுகிறேன் என்று சொல்வதெல்லாம் பச்சை ஹம்பக் நாடகம், துரோகம். மேடையில பேசும்போது அண்ணன் திருமாவை நான் எதிர்த்து அரசியல் செய்ய வரவில்லை என்று பேசுவார். ஆனா ரூம்ல போய் உட்காந்து தண்ணியை போட்டுட்டா அவருடைய பேச்சே வேற மாதிரி இருக்கும். அப்படிதான் முன்னாள் தம்பிகள் சொல்லக்கூடிய கருத்துகள். நான் பேசக்கூடாதுன்னு சொன்னா நீங்க பேசணும் அப்படி என்பதுதான் அரசியலில் ஒரு தார்மீக சொல். அந்த அடிப்படையில் சீமானால் ஏவி விடப்பட்ட RSS பார்ப்பன கூட்டத்தால் பிஸ்கெட் போடப்படுகிற ஒரு நபர் தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி. இவரை நம்ம விமர்சனம் பண்ணி இவரை எதுவுமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அண்ணன் திருமா தன்னுடைய எதிர்கால இளைய தலைமுறையை அரசியல் பூர்வமாக அரசியல் படுத்த நினைக்கிறார். ஆனால் இவர்கள் நீங்க எதுக்காக அந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க, அதுக்குதான் நாங்க இருக்கோம்ல, இந்த பார்ப்பன கூட்டம் இருக்குல்ல, RSS கும்பல் இருக்குல்ல, நாங்க பாத்துக்குவோம், நீங்க படிச்சுட்டு எங்களை கேள்வி கேட்பீங்களா? அரசியல அம்பேத்கர் எழுதியதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, அப்பவே பொறுத்து கொள்ள முடியவில்லை. இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், அந்த கான்ஸ்டிடியூஷனை எப்படியாவது முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த RSS நோக்கம். அதை முன்கூட்டியே கணித்து அவர்களை சும்மா சரமாரியாக கேள்வி கேட்டு தொடர்ச்சியாக சண்டமார்க்கம் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமா அவர்கள். அப்படிப்பட்ட இவரை இகழ்ந்து பேச வேண்டும், தூற்று பேச வேண்டும் அப்படி என்பதற்காக சீமானால் தயார் செய்யப்பட்டவர் தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி. ஆக இந்த சீமான் என்பதெல்லாம் அண்ணன் திருமாமேல் பாசம் கொண்டிருக்கிறேன் அப்படி என்பதெல்லாம் ஒரு வேஷம். சீமான் ஒரு நரி, மனசெல்லாம் நஞ்சு கொண்டு வஞ்சகமாக செயல்படுகிற ஒரு நபர் என்றால் அது சீமான் தான். அப்படி இருக்கும்போது சீமானால் நேரடியாக அண்ணன் திருமாவையோ விடுதலை சிறுத்தைகளையோ விமர்சிக்க முடியாது. அப்படி விமர்சித்து பார்த்தால் அவருடைய அரசியல் இங்கே ஆட்டம் காணும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆகையால் இவருக்கும் வேலையாகணும், RSSக்கும் ஆள் பிடிச்சு கொடுக்கணும் அப்படி என்ற அடிப்படையில் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இப்படி களமிறக்கி விட்டு அண்ணன் திருமா மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். மக்களுக்கு தெரியும், சமூக நீதியை பேசுகிறார், பெரியாரை பேசுகிறார், அம்பேத்கரை பேசுகிறார், காரல் மார்க்ஸை பேசுகிறார். இந்த தமிழ் சமூகம் சாதி, மதம்,
இந்த மொழி இன அடிப்படையில் பிரியாமல் மனிதநேயம் என்கிற ஒற்றை அந்த வரியில் நிற்க வேண்டும் என்று அண்ணன் திருமா தொடர்ச்சியாக குரல் கொடுக்கிறார். ஆக அவர் சாதிய தலைவர் அல்ல, பொதுமக்களுக்கான எல்லோருக்குமான தலைவர், சமூக நீதிக்கான தலைவர். அப்படி என்ற அடிப்படையில் தான் மக்கள் அண்ணன் திருமாவை பார்க்கிறார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. சில பேர் சாதி வெறியோடு சாதிய மனப்பான்மையோடு இருந்தால் அது கொஞ்சம் பேர் தான். வெகுஜன மக்கள் அண்ணன் திருமாவை அப்படிதான் பாக்குறாங்க. அவர் அரசியல் தலைமையாக ஒரு ஆளுமையாக பாக்குறாங்க. இந்த நிலையில்தான் இந்த எச்ச ராஜா, பாஜகவில் கை காட்டப்படாத கண்டுகொள்ளப்படாத இந்த எச்ச ராஜா, ஒரு கவுன்சிலருக்கு கூட வக்கில்லாத, திமுக தயவில் ஒரே ஒரு முறை சட்டமன்றத்துக்கு சென்ற அந்த எச்ச ராஜா அடுத்தது ஒரு பதவி கூட கிடையாது, இனி தமிழ்நாட்டு கவுன்சிலராக கூட முடியாது. இவர் சொல்றாரு தீய சக்தி திருமாவளவன் அப்படி என்று. தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவை இந்த எச்சராஜா தொட்டுக்கொண்டே இருந்தால் ஓட ஓட விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுக்க விரட்டுவார்கள், துரத்துவார்கள், துரத்தி அடிப்பார்கள். அப்படி என்பது எச்சராஜாவுக்கு நன்றாக தெரியும். ஒன்றியத்தில் நம்முடைய அரசு ஆட்சி செய்கிறது, பாஜக இந்த சங் பரிவார் கூட்டங்கள் இருக்கும் வரை நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா எச்சராஜா அவர்களே, இது தமிழ்நாடு, இங்கு சமூக நீதி மண், இது அம்பேத்கரின் சிந்தனையோடு வளர்ந்த மண், பெரியாரின் பேச்சை கேட்டு வளர்ந்த மண். இந்த மண்ணில் நீங்க விளையாட முடியாது. இன்னொரு முறை அண்ணன் திருமாவை தீய சக்தி அப்படி என்று சொன்னால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்கனவே அஸ்தமனமாகி கொண்டிருக்கிறது. இனி வார்டு கவுன்சிலர் கூட வழி இல்லை, வக்கில்ல. இந்த ராஜா நீ சொல்லியெல்லாம் அண்ணன் திருமாவை விமர்சித்து அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சா வாய்ப்பில்லை ராஜா. சீமான் போன்றோர், எச் ராஜா போன்றோர், இந்த ஏர்போர்ட் மூர்த்தி, இவங்க எல்லாம் காவி கழுகுகள். அண்ணன் திருமாவை சுத்தி சுத்தி ஏதாவது விமர்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வட்டமிட்டுக் கொண்டிருக்கிற கழுகுகள். இந்த காவி கழுகுகளை எப்படி கையாள வேண்டும் என்று அண்ணன் திருமா அவர்களுக்கு தெரியும், அவருடைய தம்பிமார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கும் தெரியும். ஆக சீமானால் நேரடியாக அண்ணன் திருமாவிடம் மோத முடியாமல் ஏர்போர்ட் மூர்த்தியை ஏவி விட்டு வேலை பார்க்கிற இந்த கேவலமான இந்த ஈனப்பிறவி அப்படின்னு சொல்லலாம் சீமான. அதாவது இவர் சொல்றாரு முருகன் எங்கள் முப்பாட்டன், நாங்கள்னா இல்லைனாடா சொல்றோம், முருகன் எங்கள் கடவுள், மாரியம்மா, உண்மையில் இருக்கிற முனீஸ்வரன் எங்களுடைய குல தெய்வங்கள். இப்படி எங்களுக்கு, நாங்களும் இந்துக்கள் தான், எங்களுக்கு எவ்வளவோ குல தெய்வங்கள் இருக்கு, குல வழிபாடு இருக்கு, முருகன் எங்க முப்பாட்டம் தான், நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அரசியலுக்காக நீங்கள் முருகனை கையில் எடுத்து இந்த காவி சாயம் பூசி RSS பார்ப்பன கூட்டம் பண்ற அந்த அரசியலுக்கு துணை போகிற இந்த சீமான்லாம் எங்க முப்பாட்டன் முருகனை பத்தி பேச வேண்டிய அவசிய கூந்தலே கிடையாது அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து. நாங்க அளவு குத்துவோம் முருகனுக்கு, நாங்க தேர்ந்தெடுப்போம் முருகனுக்கு. இந்த எச்சராஜாவால ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை உடம்புல குத்திக்க முடியுமா? இந்த பார்ப்பன கூட்டத்தால நெருப்பு மெரிக்க முடியுமா மாரியம்மாவுக்கு? நாங்கள் இந்துக்கள், இவனுங்க சும்மா வாங்க இந்துக்களே நாம் ஒன்று சேருவோம், முருக மாநாடு நடத்துவோம். இது எல்லாம் 2026 அரசியலில் தமிழ்நாட்டில் ஒரு விதமான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த RSS பார்ப்பன இந்த சங்கி கூட்டம், இந்த எச்சராஜா போன்றவர்கள்லாம் நடத்துகிற சதி. அதாவது முருக மாநாடு, நாங்க ஆண்டுதோறும் முருக பெருவிழா கொண்டாடிட்டு தான் இருக்கோம், திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறோம், நாங்க முருகனை வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறோம், நாங்க மாரியாத்தாளுக்கு கூழ் ஊத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், ஐநாரப்பனுக்கு கெடா வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம், பண்ணி குத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கள் கடவுள், எங்களுடைய வழிபாட்டு முறையே வேற. அப்புறம் எப்படி நீங்க எங்களை இந்துக்கள் சொல்லுவீங்க? இவனுங்க கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இருக்கும் வரை நம்ம எல்லாம் இந்துக்கள்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இந்தியாவில் இருந்து வெளியேற்றப்பட்டால் அப்படி ஒரு வாய்ப்பு நடக்காது. ஏன்னா இது சமூக நீதி பேசுகிற மண். இங்கிருந்து ஒரே ஒரு என்னுடைய தோழன் இஸ்லாமிய சகோதரனோ கிறிஸ்துவ சகோதரனோ எங்களை தாண்டி தான் உன்னால் வெளியேற்ற முடியும். ஒருவேளை அப்படி நடந்துடுச்சுன்னா ஒரு பேச்சுக்கு இந்துக்கள் யார் என்று நீ டெபினேஷன் கொடுப்ப. நாங்கெல்லாம் இந்துக்கள் பட்டியலில் வருவோமா? சாதி என்கிற ஒரு அந்த கட்டமைப்பை கொண்டு நாங்கெல்லாம் சூத்திரன்னு சொல்றது உன்னுடைய இந்து தர்மம். அப்படி இருக்கும்போது ஓட்டுக்காக கடவுளை வைத்து மதத்தை வைத்து இப்படி பிரச்சாரம் செய்கிற, அதை விபச்சாரமை கூட சொல்லலாம், இப்படி பண்ற உங்களுக்கு மனிதநேயமே இல்லாத, மனசே இல்லாத இந்த பார்ப்பன சங் பரிவார் கூட்டத்துக்கு எச்ராஜா போன்றவர்களுக்கு, இந்த சீமான் போன்றவர்கள், ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் துணை போவது ரொம்ப கேவலமான விஷயம். ஏற்கனவே சீமான் இன்னைக்கு சொல்றார், தமிழ்ல ஏன் என் முப்பாட்டன் முருகனுக்கு வழிபாடு இல்லை அப்படின்னு. ஏப்பா, இந்த ஆமை குஞ்சு தற்குறி தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இவனுங்களுக்கு முன்னாடி சீமான் பேசுறது என்னன்னே மறந்துடுவானுங்க, அடுத்த நாள் என்ன பேசுறான்றது சீமானுக்கே தெரியாது. இப்படி ஞாபக மறதியால் இருக்கிற இவங்களுக்கு வரலாறு தெரியாது. ஆனா நாங்க கரெக்டா எடுத்து சொல்லுவோம். சீமானுடைய பையனுக்கு காது குத்தன விழா, அதாவது போயிட்டு முருகப்பெருமான் கோயில்ல அப்போ காது குத்தினப்போ என்னடா மந்திரம் ஓதனீங்க? சீமான் நின்றுட்டு இருந்தாரு,
அது சீமானுடைய அது எப்படி சொல்றது, இரண்டாவது அந்நியாரா முதல் அந்நியாரான்னு தெரியல, கயல்வெளி இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு, அதாவது பிரபாகரன் அவர்களுக்கு காது குத்தும் போது, பிரபாகரனுக்கு ஏற்கனவே காது குத்தி தான் அவருடைய மரணத்தின் மீது தான் இந்த நாம் தமிழர் கட்சியே வளர்ந்தது. ரெண்டாவது ஒரு தடவை காது குத்தினாரு, அவருடைய குழந்தைக்கு பிரபாகரன் அப்படின்னு பேர் வச்சு காது குத்தினப்போ அந்த ஐயர்கள் பார்ப்பனர்கள் முருகனுக்கு ஓதிய அந்த மந்திரம் எந்த மொழியில் ஓதப்பட்டது? அப்போ அந்த காணொலி வெளியில வந்து எல்லாரும் காரி துப்புனாங்கல்ல, அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு பொது வெளியில வந்து நான் இப்படி வந்து என் முருகன் முப்பாட்டனுக்கு ஏன் தமிழ் மொழியில இல்ல அப்படின்னு கேட்கறதெல்லாம் அரசியல் நாடகம், அப்பட்டமான அரசியல் நாடகம். ஏன் சீமான் இப்படி கேவலமா நடந்துக்கிறாரு அப்படின்லாம் நாங்க கேட்க மாட்டோம். ஏன்னா அவர் கேவலமா நடந்துக்கிறது தான் அவருடைய வேலையே. அப்படி அண்ணன் திருமாவை மறைமுகமாக சீமான் ஏர்போர்ட் மூர்த்தி மூலமாக சில காய்களை நகர்த்துகிறார். எச் ராஜா அண்ணன் திருமாவை தீய சக்தி திருமா என்று சொல்கிறார். இவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு தலித் இயக்கம் முதல் முறையாக தேர்தல் அங்கீகாரம் வாங்கி இருக்கிறது. அதையே எங்களால தாழ்த்த முடியல.